PML feels proud to honor the physical education teachers with 5 cars and 15 lakhs. Supreme Mobiles and Supreme Super Apple Days. Get instant discount up to 15,000 on iPhone. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. 25ஆம் தேதி வந்து பாஜகல இருந்து நான் இனிமேல் இல்லை அப்படின்னு டிசைன் பண்றீங்க. ஆனா 21ஆம் தேதி தாவேக்காக கட்சி வேலை பாக்குறீங்க. ஒரு கட்சியில இருந்துகிட்டு இன்னொரு கட்சிக்கு வேலை பாக்குறது அப்படிங்கிறது 21ஆம் தேதி என்ன கட்சி வேலை பார்த்தேன்? புசி ஆனந்த் கூட நீங்க போயிருந்தீங்கல்ல, அந்த துவக்க விழா பணிகளை பாக்குறதுக்காக கூட போயிருந்தீங்க. ஆக்சுவலா நான் ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிருந்தேன். அவரு ஒரு நம்புற மாதிரியா மேம் இருக்கு. இல்ல நான் அந்த வீடியோ காமிக்கிறேன். நீங்க யதார்த்தமா சந்திச்சீங்களா இல்ல வந்து பணிகளை பார்வையிட அவர் பின்னாடி போறீங்க? நீங்க கட்சி நான் பார்த்தேன்னு சொல்லிட்டு போற தைரியம் எனக்கு இருக்கு. முடிவெடுக்கிறீங்க டிவிக்குள்ள ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு முத நாள் தான். என்னைக்கு வந்து தளபதி வந்து கொள்கை தலைவரா எங்க அப்பத்தா வேலு நாச்சியார வந்து ஏன் நம்மளோட அப்பத்தா தானே அது சாதி மதம் பார்க்காம எல்லாருக்கும் போறாண்டாங்களே, எனக்கும் போறாண்டாங்க உங்களுக்கும் போறாங்க. எங்களோட அப்பத்தா அப்படின்னு சொல்றது என்ன உறவின் முறை ஏதாச்சும் வருதுங்களா? உறவின் முறைனா எங்க அரண்மனையில பிறந்தவங்க இல்லையா அவங்க? இப்ப ரஞ்சனா நாச்சியார் மேடம் இருக்கிறாங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் பரம்பரை, உங்களுடைய அப்பா அம்மா 2வது பரம்பரை, உங்களுடைய தாத்தா பாட்டி 3வது பரம்பரை, அடுத்து வந்து கூட்டம் பூட்டி, அடுத்து வந்து ஓட்டன் ஓட்டி, அடுத்து வந்து சேயன் செயல், அடுத்து தான் பரன் பறைன்னு வருது. இதுல வந்து அவங்க வராங்களா? இந்த ஒரு வகையில வராங்களா? இல்ல உங்க சமூகத்துல பிறந்துட்டாங்க அப்படின்னு நீங்க வந்து பாஜகவுல கலை மற்றும் கலாச்சாரத்தோட மாநில செயலாளராக இருந்தீங்க. முக்கியமா சொல்ல போனா அந்த பொறுப்போட பணி அப்படின்னா என்ன மேம் உங்களுக்கு அந்த கட்சியில? இந்த அண்ணா யூனிவர்சிட்டி இது நடந்தது. அப்ப இது கலை மற்றும் கலாச்சார பிரிவு தான், இது அதெல்லாம் தலையிட மாட்டோம்லாம் கிடையாது. நான் ஏன் கேட்கறேன் அப்படின்னா நீட் வந்துச்சுங்கள, அப்போ வந்து ஹிந்துவோட முக்கியமா வந்து அந்த தாலி அப்படிங்கிறது கலாச்சாரத்தோட மிக முக்கியமா பார்க்கப்படும். அதை கலட்டி வைக்க சொல்லும் போது கலை மற்றும் கலாச்சாரத்தோட மாநில செயலாளராக இருந்தீங்க. ஒரு எதிர்ப்பு குரல் கூட பதிவாகலை ஒரு தமிழச்சி. சொல்றேன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு வாய்ஸ் அவுட் பண்ண முடியாம இருந்த கட்டாயங்கள் நிறைய இருக்கு. வெள்ளையர்கள் ஓட ஓட வேற வீரமங்கை வேலுநாச்சியாரோட பேரை பின்னாடி வச்சிருக்கீங்க. இதை கூட எதிர்த்து குரல் கொடுக்க முடியாத ஒரு தமிழச்சி. இத்தனை வருஷத்துல வந்து பிரதமர் தமிழகத்திற்கு என்ன செஞ்சிருக்காரு, மாற்றாந்தை மனம்போக்கூடாது மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது இதை பாக்குறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நீங்க சொல்லியிருந்தீங்க நடிகை ரோஹிணி 8 வருஷமா கோமாவில இருந்தாங்களா அப்படின்ட்டு. இதே ஒரு கேள்வி வரும்ல, 8 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க இப்போ வந்து மாற்றாந்தாயின்னு சொல்லும் போது பாஜகவை நீங்க என்ன ஒரு மனத்துல இருந்தீங்க அப்படின்ட்டு. 2014 தொடங்கி இன்னைய வரைக்கும் மும்மொழி கொள்கை அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இன்னைக்கு நீங்க 8 வருடங்கள் கழித்து கட்சியில இணைஞ்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் உங்களுக்கு தெரிஞ்சிச்சா இது மாதிரி எதிராக இருக்கு? அதுக்கான நிதியை கொடுக்க மாட்டேன்னு மறுக்கிறது வேற இல்ல. அவங்க அதிமுக ஆட்சியா இருக்கட்டும் திமுக ஆட்சியா இருக்கட்டும் நிதி கொடுக்கல அப்படின்னு போராட்டமா இருக்கட்டும், எங்களை ஒரு வேற மாதிரி பாக்குறாங்க, நாங்களும் இந்த இந்தியாவில தானே ஒருங்கிணைச்சிருக்கோம் அப்படின்ட்டு பல கண்டனங்கள் எழுந்துச்சு. அப்போ ஒரு குரலா உங்க குரல் இருந்திருக்கலாமே, அப்பெல்லாம் ஒரு தமிழச்சியா நீங்க அமைதி காத்தீங்க. ஏன்னா மும்மொழி கொள்கைங்கிறத என்னால ஏத்துக்கவே முடியாது. ஏன்னா 9 மாநிலங்கள்ல மட்டும் தாய்மொழியா இருக்கக்கூடிய ஹிந்திய நம்மளை தவிர்த்து இன்னைக்கு எல்லா மாநிலங்கள்லயும் மும்மொழி கொள்கையை பின்பற்ற வச்சுட்டாங்க. நீங்க அப்ப வந்து மற்ற மாநிலங்களோட தாய்மொழி அழியுமே அப்படின்னு நான் நினைச்சிருந்தீங்கன்னா பாஜக இருந்திருக்க மாட்டீங்க. அடுத்தது அங்க கை வச்சாங்க, அடுத்து நம்ம தமிழ் தானே அப்படின்ட்டு. அப்பெல்லாம் அமைதியா இருந்தீங்கல்ல, அப்பதான் ஒரு கேள்வி எழுது, அப்ப தமிழச்சியா இருந்தீங்களா இல்ல பாஜகவோட அடிப்படை உறுப்பினர் இல்லைன்னா என்ன இருக்கு? மாணவர்கள் வந்து வாசப்படியில் தொங்கிட்டு போறாங்க பஸ்ல அப்படின்ட்டு அவ்வளவு கோபம் அடைஞ்சிங்க. ஓகே, ஆனா இந்த விஷயத்துல அமைதியா இருந்தீங்களா? அனிதா இறக்கமா இருக்கட்டும், அனிதாவில இருந்து ஜெகதீஷ் வரைக்கும் பல உயிர்களை தமிழர்கள் தமிழச்சி அப்படின்னு பறி கொடுத்துரும். அந்த நேரத்துல ரஞ்சனா நாச்சியார் தமிழச்சியா ஏன் இல்லை? கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். அண்மையில பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து கலை மற்றும் கலாச்சார பிரிவோட மாநில செயலாளராக இருந்த ரஞ்சனா நாச்சியார் அந்த கட்சியிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதாக அறிவித்திருந்தாங்க. மும்மொழி கொள்கைக்கும் திராவிடத்திற்கும் எதிராக இருக்கு பாஜக, ஒரு மாற்றாந்தாய் மனப்போக்கோட பாக்குறாங்க அப்படின்ட்டு நிறைய கேள்விகள் இருக்கும் நமக்கு. இன்னைக்கு தான் மும்மொழி கொள்கைக்கு எதிராக பாஜக இருக்கிறாங்களா, இன்னைக்கு தான் திராவிடத்தை வந்து எதிர்க்கிறாங்களா, இன்னைக்கு தான் உங்களுக்கு தெரிஞ்சா அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்கிறது. வாருங்கள் அவர்களுடன் பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம். பாஜகவுல கலை மற்றும் கலாச்சாரத்தோட மாநில செயலாளராக இருந்தீங்க. பெரும்பாலும் வந்து ஒரு மாநில செயலாளர் வந்து அந்த கட்சியிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளும்போது தான் ஒரு கான்ட்ரவர்சி வரும், ஏன் போகிறாங்க என்ன அப்படின்ட்டு. அதே ஃபோக்கஸ் தான் அவங்க மேலே இருந்துச்சு. முக்கியமாக சொல்லப்போனால் அந்த பொறுப்போட பணி அப்படின்னா என்ன மேம் உங்களுக்கு அந்த கட்சியில்? நான் இருந்தது கலை கலாச்சார பிரிவோட மாநில செயலாளர். ஸோ கலை மற்றும் கலாச்சாரம் சம்மந்தமாக ஒவ்வொரு செயல்பாடுகளும் இருக்கு இல்லையா? இப்போ ஒவ்வொரு ஈவெண்ட் நடக்குது, ஒரு அமைச்சர் வராங்க, பிரதமர் வராங்கன்ற பட்சத்தில் அங்கே நடக்க போகிற ஈவெண்ட்ஸ், அந்த ஆர்ட் அண்ட் கல்ச்சர் சம்மந்தமான ஈவெண்ட்ஸ் எல்லாமே எடுத்து நடத்துறது, என்ன எந்த ஆர்டரில் நடக்கணும் இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறது இந்த விங்கோட பொறுப்பு. ஆனால் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பிரதமரோ உள்துறை அமைச்சரோ வருடத்துக்கு ஏதாச்சும் 2 முறை 3 முறை வருவாங்க. அப்போ மட்டும் தான் அந்த பணி இருக்குமா? அப்படி அப்படி பணிங்கிறது அப்போ தான் ரொம்ப அதிகமாக இருக்கும்.
பட் மற்றபடி பொதுவான விஷயங்களும் எல்லாமே என்ன சரி விஷயம்? பண்ணுவோம்ல. ஜென்ரலாக நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தப்ப இப்போ திடீர்னு ஒரு போராட்டம் நடக்குது. இந்த அண்ணா யூனிவர்சிட்டி இது நடந்தது. அப்போ இது கலை மற்றும் கலாச்சார பிரிவு தான் இது, அதெல்லாம் தலையிட மாட்டோம்லாம் கிடையாது. எல்லாருக்கும் காமனாக என்னவோ அது எல்லாமே இருக்கும். பட் ஆனால் காமனை தவிர்த்து இவங்களுக்கு ஸ்பெஷல் இது வந்து அப்பா கிடைக்கும். கலாச்சாரத்துக்கு வந்து எப்போ தமிழக கலாச்சாரமாக இருக்கட்டும், அது மக்களோட கலாச்சாரமாக இருக்கட்டும், எப்போ வந்து ஒரு குந்தகமோ ஒரு கேள்விக்குரிய உள்ளாகுதோ அப்படி உங்களுக்கு பணி இருக்குமா? ஆமாம், அது மாதிரி ஏதாச்சும் இருந்துருந்தா சொல்லுங்களேன். அதான் சொல்றேனே, மோடி அவர்கள் வரும்போது இல்லை, அது வந்து நார்மலா கலாச்சாரத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிற வகையில் திட்டங்களாக இருக்கட்டும், மற்றபடி கட்சிகள் ஏதாச்சும் ஒரு இதை வந்து உடனே செயல்முறைப்படுத்துகிறாங்க, அதுக்கு வந்து நாங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சோம் அப்படிங்கிறது மாதிரி ஏதாச்சும் அந்த மாதிரி எதுவும் இல்லை. நான் ஏன் கேட்குறேன் அப்படின்னா, நீட் வந்துச்சுங்கள, அப்போ வந்து ஹிந்துவோட முக்கியமாக வந்து அந்த தாலி அப்படிங்கிறது கலாச்சாரத்தோட மிக முக்கியமாக பார்க்கப்படும். அதை கலட்டி வைக்க சொல்லும்போது கலை மற்றும் கலாச்சாரத்தோட மாநில செயலாளராக இருந்தீங்க, ஒரு எதிர்ப்பு குரல் கூட பதிவாகலையே ஒரு தமிழச்சியா? தாலியை அதை தான் சொல்றேனே, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு வாய்ஸ் அவுட் பண்ண முடியாம இருந்த கட்டாயங்கள் நிறைய இருக்கு. இது மாதிரி ஒரு சம்பவம் நீங்க சொல்றீங்க. எங்களுக்கு என்னன்னா, நாச்சியாருன்னு வீரமங்கையோட பேர் வச்சிருக்கீங்க, வெள்ளையர்களை ஓட ஓட விரட்டின வீரமங்கை வேலுநாச்சியாரோட பேரை பின்னாடி வச்சிருக்கீங்க, இதை கூட எதிர்த்து குரல் கொடுக்க முடியாத ஒரு தமிழச்சியா? இப்ப கொடுத்தேனேன்றதுக்கு நான் சந்தோஷப்படுறேன். ஐ எம் த ஃபர்ஸ்ட் டு வாய்ஸ் அவுட் இல்ல, அதுக்கு நான் சந்தோஷப்படுறேன். எல்லாருக்குமே சந்தோஷம் இப்போ குரல் கொடுத்தீங்க அப்படிங்கிறதுல. ஆனால் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நினைக்கிறேன், ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் வந்து நினைக்கிறேன் ரோஹிணி சொல்லியிருந்தாங்க, பிரதமர் மோடி வந்து மாற்றாந்தாய் மனப்போக்கோட தான் தமிழகத்தை அணுகிறார் அப்படின்ட்டு. நீங்கள் கேள்வி கேட்டிருந்தீங்க, ஒரு சக நடிகை தோழின்னு கூட பார்க்காம இத்தனை வருஷமா கோமாவலா இருந்தீங்க அப்படின்ட்டு. ஆனா அதே இப்ப நீங்க வந்து 8 வருஷத்துக்கு அப்புறம் மாற்றாந்தாய் மனப்போக்கோட அவங்க அவங்க அந்த மாதிரி சொன்னதுக்கு நான் கேட்கல. பிரதமர் என்ன செஞ்சிருக்காருன்னு கேட்டாங்க. பிரதமர் எங்க இருக்காரு, பிரதமர் வந்தாரா, அந்த மாதிரி பேசினாங்க. அவங்க என்ன கேட்டாங்க, தமிழ்நாடு வந்து வெள்ளக்காடா இருக்கு. நான் இப்ப எடுத்து காட்டுவேன். அவங்க சொன்னது அதுதான், தமிழ்நாடு வெள்ளக்காடா இருக்கு, இன்னும் பிரதமர் வந்து பார்வையிடல, இன்னும் வந்து அதற்கான நிதியை ஒதுக்கல, இத்தனை வருஷத்துல வந்து பிரதமர் தமிழகத்திற்கு என்ன செஞ்சிருக்காரு, மாற்றாந்தை மனப்போக்கோட தான் மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது இதை பார்க்கறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நீங்க சொல்லியிருந்தீங்க நடிகை ரோஹிணி 8 வருஷமா கோமாவில் இருந்தாங்களா அப்படின்ட்டு. இதே ஒரு கேள்வி வரும்ல, 8 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க இப்போ வந்து மாற்றாந்தாயின்னு சொல்லும் போது பாஜகவை நீங்க என்ன ஒரு மனத்துல இருந்தீங்க அப்படின்ட்டு. இல்ல, எனக்கு வந்து நான் பிரதமரோட செயல்பாடுகளை எல்லாம் ரொம்ப வியந்து பாக்குறவன் நான். அவரோட திட்டங்கள் ஆகட்டும், நம்ம மத்திய அரசாங்கம் நமக்காக நிறைய விஷயங்கள் செய்யறாங்க, நான் எதையுமே இல்லைன்னு மறுக்க மாட்டேன். அண்ணாமலை அவர்களோட செயல்பாடுகள் ஆகட்டும், பிரதமர் அவர்களோட செயல்பாடு ஆகட்டும் சிறப்பா செயல்படுது, நான் அதுல இல்லைன்னு நான் சொல்ல வரல. பட் ஆனா சில இடங்கள்ல வந்து நான் அதை உணர்றேன். நம்ம மொழி ஆகட்டும், நமக்கு கொடுக்க போற நிதி ஆகட்டும், இந்த இடத்துல எப்பவுமே ஒரு இது இருக்கு. திட்டங்கள்லாம் நல்லா பெருசா இருக்குது, நிறைய ஏழை எளிய மக்களுக்கு நிறைய லோன்ஸ் கொடுக்குறாங்க, நிறைய படிக்கிறவங்களுக்கு நிறைய திட்டங்கள் செய்யறாங்க. இப்போ ரஞ்சனா நாச்சியார் வந்து பாஜகவோட இந்த திட்டங்கள்னால வந்து நான் பயனடைஞ்சேன் அப்படின்னு ஏதாச்சும் ஒரு 5 திட்டங்கள் சொல்லுங்களேன். நான் பயனடைஞ்சேன்னா, நான் ஒரு நாச்சியார் மசாலான்னு ஒரு மசாலா கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அது பாரத பிரதமரோட கடன் திட்டத்துல தான் வந்து கடன் வாங்கி அதுல ஆரம்பிச்சது. அது வந்து இல்ல, அது வந்து யாருமே பண்ண முடியாதது. இது அது மாதிரி இப்ப என்னை மாதிரி எத்தனையோ பேர் என்னோட நண்பர்களுக்கே பண்ணி கொடுத்துருக்கேன். அவங்க எல்லாருமே வந்து ஸ்மால் ஸ்கேல் பிசினஸஸ்க்கு வந்துட்டு மோடி அவர்களோட திட்டம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்றது சொல்லியிருக்காங்க. அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாருக்கும், எல்லா ஃபேமிலியில் எல்லாருக்குமே ஹெல்த் இன்சூரன்ஸ், இதெல்லாம் நல்ல விஷயங்கள் தானே. நிறைய திட்டங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய இருக்கு. 10 ஆண்டுகள்ல 2 திட்டங்கள் சொல்லிருக்கீங்க. திட்டங்கள்னு நான் 2 சொல்றேன்னு நினைக்காதீங்க. திட்டங்கள்னு சொல்லணும்னா நிறைய இருக்கு. ஏழை மக்களுக்கு பயனடைஞ்சது சொல்றேன். எடுத்துக்காட்டுக்காக நான் எல்லா திட்டமுமே எனக்கு பயனா இருக்கணும்னு நான் சொல்ல முடியாதுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அந்தந்த கேடர்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு தேவை இருக்கும். இப்ப எனக்கு ஜல் ஜீவன் எனக்கு ஒத்து வருமா? வராது. அதேதான் கேஸ் சிலிண்டருக்கு எனக்கு ஒத்து வருமா? வராது. பாஜக வந்து இன்னைக்கு வந்து மும்மொழி கொள்கைக்கு நாங்கள் வந்து எதிர்பார்க்கோம், மும்மொழி கொள்கை எல்லாம் வேணாம் அப்படின்னு சொன்னா நீங்க உடனே கோபமாயி என்னப்பா இத்தனை நாள் ஆதரிச்சுட்டு இருந்தாங்க இன்னைக்கு வந்து எதிர்க்கிறாங்க அப்படின்ட்டு நீங்க வெளியில வர்றது நியாயம். அவங்க 2014 தொடங்கி இன்னைய வரைக்கும் மும்மொழி கொள்கை அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இன்னைக்கு நீங்க 8 வருடங்கள் கழித்து கட்சியில இணைஞ்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் உங்களுக்கு தெரிஞ்சிச்சா இது மாதிரி எதிராக இருக்காங்க? எதிரா இருக்குன்றது வேற, இத்தனை நாள் இருந்தது வேற, இன்னைக்கு அதுக்கான நிதியை கொடுக்க மாட்டேன்னு மறுக்கிறது வேற. இல்ல கடந்த 4 வருடங்களுக்கு முன்னாடியில இருந்து அவங்க அதிமுக ஆட்சியாக இருக்கட்டும், திமுக ஆட்சியாக இருக்கட்டும், நிதி கொடுக்கல அப்படின்னு போராட்டமாக இருக்கட்டும், எங்களை ஒரு வேற மாதிரி பார்க்குறாங்க, நாங்களும் இந்த இந்தியாவில் தானே ஒருங்கிணைச்சிருக்கோம் அப்படின்ட்டு பல கண்டனங்கள் எழுந்துச்சு. அப்போ ஒரு குரலாக அவங்க குரல் இருந்திருக்கலாமே, அப்பெல்லாம் ஒரு தமிழச்சியாக நீங்கள் அமைதி காத்து. அதான் சொல்றேன், ஒரு விஷயத்தோட இன்னொரு விஷயம் சேர்த்து விடும். அது மாதிரி எனக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு உள்ள. அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம வெளியில சொல்ல முடியாது. ஒரு விஷயம் இன்னொரு விஷயத்த தூண்டி விடும்.
அப்போ என்ன நம்ம அப்படி எனக்கு தூண்டிவிட்ட விஷயங்கள் தான் இந்த மும்மொழி கொள்கையும். ஏன்னா மும்மொழி கொள்கைங்கிறத என்னால் ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னா 9 மாநிலங்களில் மட்டும் தாய்மொழியாக இருக்கக்கூடிய ஹிந்தியை நம்மளை தவிர்த்து இன்றைக்கி எல்லா மாநிலங்கள்லையும் மும்மொழி கொள்கையை பின்பற்ற வச்சுட்டாங்க. நீங்கள் அப்போ மற்ற மாநிலங்களோட தாய்மொழி அழியுமே அப்படின்னு நான் நினச்சிருந்தீங்கன்னா பாஜகவில் இருந்திருக்க மாட்டீங்க. அடுத்தது அங்கே கை வச்சாங்க, அடுத்து நம்ம தமிழ் தானே அப்படின்ட்டு. இதோட நம்ம சிஆர்பிஎஃப் போஸ்ட் அந்த டிபார்ட்மெண்ட்டில் உள்ள எக்ஸாமு எல்லாமே நம்ம தமிழில் கூட எழுத முடியல, அந்தளவுக்கு இருந்துச்சு. மொழி நம்மளது வெளி அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த நேரத்தில் அவங்களோட எப்படி பரிந்து வச்சுருப்பாங்க தங்களோட சொந்த மொழியில் எழுத முடியல அப்படின்ட்டு. அப்போல்லாம் அமைதியாக இருந்தீங்களே, அப்போ தான் ஒரு கேள்வி எழுது. அப்போ தமிழச்சியாக இருந்தீங்களா இல்லை பாஜகவோட அடிப்படை உறுப்பினர் இல்லைன்னா என்ன இருந்தீங்க? நீங்கள் கேட்குறது கரெக்டு. பட் பேச முடியாத ஒரு கட்டாயத்தில் தான் இருந்தேன் நான். எனக்கு நம்ம ஒரு இடத்துல நம்ம நம்பி தான் செயல்படுறோம். ஓகே, இது கரெக்டான பாதையில் போயிட்டுருக்குன்ற ஒரு மனப்போக்கில் தான் இருப்போம். அது காலப்போக்கில் நமக்கு அது தெரிய வருதுன்னு வைங்க. இது ஒரு திருமண வாழ்க்கையவே எடுத்துக்கோங்களேன். கல்யாணம் ஆகி எடுத்த உடனே விஷயத்துலேயே 2 பேரும் அடித்து சண்டை போட்டு 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிட மாட்டாங்க. இல்ல மற்ற விஷயங்கள் ஓகே, நீங்க எல்லா விஷயத்துமே வலிங்கிறது பொதுவானது தானே. மற்றவங்களுக்கு வலிக்கும், அடிச்சாலும் வலிக்கும், நமக்கும் வலிக்கும். அதை உணரத்துக்கு ஒரு நாள் இல்ல, ஒரு நிமிஷம் போதும். அது மாதிரி தான் நீட் தேர்வுல உயிரிழந்த அனிதாவா இருக்கட்டும், லாஸ்டா உயிரிழந்த ஜெகதீசன் வரைக்கும் நீங்க அமைதியாக தான் இருந்தீங்க. இதே மாணவர்கள் வாசப்படியில் தொங்கிட்டு போறாங்க பஸ்ஸில் அப்படின்ட்டு அவ்வளோ கோபம் அடைஞ்சிங்க. ஓகே, மாணவர்களோட எதிர்கால நலன் கருதி நீங்கள் பண்ணீங்க. ஆனால் இந்த விஷயத்தில் அமைதியாக இருந்தீங்களே, அனிதா இறக்கமாக இருக்கட்டும், அனிதாவிலிருந்து ஜெகதீஷன் வரைக்கும் பல உயிர்களை தமிழர்கள் தமிழச்சி அப்படின்னு பறி கொடுத்துருக்கும். அந்த நேரத்தில் ரஞ்சனா நாச்சியார் தமிழச்சியா ஏன் இல்லை? நம்ம ஒரு விஷயம் செயல்படணும்னா அதுக்கு நம்ம தலைமை அங்கீகரிக்கணும். நம்ம ஒரு விஷயம் செய்கிறதுக்கு முன்னாடி இவங்களை போய் சந்திக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தலைமை நமக்கு அங்கீகரிக்கணும். இதை நீங்க செய்யுங்கன்னு சொல்லணும். அது ஒரு சுதந்திரம் இல்லை. அந்த சுதந்திரம் வேணும் நமக்கு செயல்பட. யார் மேடம் இப்போ பாஜக நீங்க பேசணும் அப்படின்னா நீங்க யார்கிட்ட அனுமதி வாங்கிட்டு பேசணும்? அப்ப யாருக்கு ஒரு கட்டுக்கோப்பா இருந்துச்சு? உங்களுடைய பிரிவுல கேட்கிறேன். இவர்கிட்ட நம்ம கேட்டுட்டு பேசணும், இவர் அனுமதி கொடுக்கணும் அப்படின்னா யாரோட அனுமதி? இந்த பிரிவுல இருக்குன்னா இந்த பிரிவோட தலைவர் சொல்லணும். இந்த பிரிவோட தலைவர் ஃபெப்சி சிவா அவர்கள், அவர் தான் இந்த பிரிவோட தலைவர். அவர் சொல்லணும். எப்போவுமே ஒரு விஷயம் என்ன விஷயம் நடந்தாலும் நான் பார்த்த விஷயம் என்ன மீட்டிங்காக இருந்தாலும் மீட்டிங்னு கூப்பிட்றாங்க, மீட்டிங்னு கூப்பிட்டு என்ன எதுக்காக கூப்பிட்ருக்கீங்க? ஏதோ ஒரு ஆலோசனை, ஒரு திட்டங்களை பற்றி பேச போகிறீங்க, இல்லை ஏதோ அடுத்த செயல்பாடை பற்றி பேச கிடையாது. இந்த விஷயம் நடக்குது, இதுக்கு நீ எவ்வளோ கொடுக்க போகிற? இது மட்டுமே தான் என்னை கேட்டிருக்காங்க. எனக்கு நான் ஓப்பனா நான் சொல்லிட்டு வந்திருக்கேன், என்ன எந்த மீட்டிங்க்கும் கூப்பிட வேணாம், என்கிட்ட எதுக்கும் நிதி கொடுக்க. பாஜக நிறைய தேர்தல் பத்திரங்கள் மூலமா அவ்வளவு ஒரு சேமிப்பா இருக்கட்டும், நிதியா இருக்கட்டும், யார் வச்சிருக்காங்கன்னு தெரியல. இல்ல இது மாதிரி கேட்பாங்களா? அது மாதிரி எவ்வளவு தர? அவ்வளவுதான் என்கிட்ட கேட்டது இவ்வளவுதான். நிறைய செலவழிச்சிருக்கீங்களா? நான் எக்கச்சக்கமா நான் லூஸ் பண்ணிருக்கேன். என்னோட மணி லூஸ் பண்றது செகண்டரி, என் டைம் நான் நிறைய கொடுத்துருக்கேன். அதாவது ஒரு பெண் நம்ம குடும்பத்தை விட்டு நம்ம தொழிலை விட்டு, இது எனக்கு தொழில் கிடையாது இல்லையா, நம்ம தேசத்துக்காக நம்ம நாட்டுக்காக ஒன்று செய்யணும்னு ஒரு பெண் நம்ம தொழில், நம்ம குடும்பம், நம்ம குழந்தைகள் இது எல்லாத்தையும் விட்டு நம்ம அரசியல் களத்துக்கு வர்றோம்னா அங்கே வெறுமன பணத்தை கொடுக்கறதுக்காக வரல. நம்ம ஏதாவது ஒரு பங்கீடு நம்ம நாட்டுக்கு ஏதாவது கொடுக்கணும். நம்ம ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செஞ்சிட மாட்டோமா, யாருக்காவது அது பயன்படுறாதா அப்படின்ற ஒரு சிந்தனை இருந்தாதான் அரசியலுக்கு வர முடியும். அப்படி நம்ம வரும்போது அந்த மாதிரி எதுவுமே எனக்கு நடக்கல. பணத்தை செலவு ஒவ்வொரு தடவையுமே நேரத்தையே செலவு பண்ணாலுமே இதுக்கு எவ்வளவு கொடுக்க போறீங்க, நீங்க நாச்சியார் எவ்வளவு கொடுக்கணும், நீங்க தான் முதல் போனி பண்ணணும்னு தான் பேசியிருக்காங்க. அப்போ எல்லாமே எனக்கு என்கிட்ட பணம் வாங்குறதுக்கு தான் ஒரு இதோ இருக்கோ ஒழிய என்ன செய்யணும்னாலுமே அங்க நான் பணம் கொடுத்தாதான் அது பண்ணணும், அதுக்கு மட்டும்தான் அங்கீகரிக்கப்படுறேன். அப்போ வேற நான் எதுக்கு வாய்ஸ் அவுட் பண்றது? ஆனா நீங்க இப்ப சொல்றீங்கல்ல, நீங்க சொல்றது ரொம்ப லேட்னு தெரியுது. ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஏன்னா காயத்ரி ரகுராம் மேடம் இதே கலைத்துறையில இருந்தவங்க, உங்க அணியோட தலைவரா இருந்தவங்க, அவங்க சொல்றாங்க இங்க பாஜக பணியாற்றக்கூடிய பெண்கள் வீடியோ ஆடியோ கலாச்சாரம் போயிட்டு இருக்கு, இதை உடனே நடவடிக்கை எடுக்கணும், பல பெண்களோட வாழ்க்கை சீரழிய போகுதுன்ட்டு. அப்போ கூட நீங்க ஒரு குரலா அவங்களுக்கு ஆதரவு நிக்கலையே ஏன் மேடம்? இல்ல, காயத்ரி கிட்ட எல்லாம் நான் பேசினேன், வெளியில சொல்றேன், பேசினேன். வெளியில ஒரு குரலா நம்ம வரல அப்படிங்கிறதுக்கு காரணமும், அதாவது எல்லாமே எப்பவுமே இதையே யோசிச்சுட்டு இருக்க முடியாது. அப்ப எனக்கு சில பர்சனல் பிரச்சனைகள் இருந்தது. இதை வாய்ஸ் அவுட் பண்றேன்னு பொறுமையிலையோ இல்ல அதுக்கான நேரமோ எனக்கு இல்ல. இதை நீங்க அசால்ட்டா சொல்லிட்டு போயிடலாம். ஆனா வெளியில இருந்து பாக்குற எல்லாருக்கும் எப்படி தோணும், காயத்ரி ரகுராம் மேடம் சொல்றாங்க கட்சியில உள்ள பல பேரோட வாழ்க்கை சீரழிய போது ஆடியோ வீடியோ கலாச்சாரம் போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு. நீங்க கட்சிக்குள்ள இருக்கிற நீங்க அவங்களுக்கு ஒரு ஆதரவா இது மாதிரி ஆமாங்க போயிட்டு இருக்குங்க அப்படின்னு சொன்னா அந்த மேடத்துக்கு இன்னும் வலு சேர்த்துருக்கும், அப்பவே நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. ஆனா அப்பெல்லாம் நீங்க அமைதியா இருந்தப்போ பெரிய ஒரு ஆபத்தை அவங்க சொல்றாங்க, ஆடியோ வீடியோ கலாச்சாரம் அப்படின்றாங்க. ஒருத்தவங்க கூட நீங்க குரல் எழுப்புல ரொம்ப அமைதியா இருந்தீங்களே.
இப்ப நான் சொல்றேன் உடனே எத்தனை பேர் குரல் எழுப்புவாங்கன்னு நினைக்கிறீங்க? இது மாதிரி ஒவ்வொருத்தருமே சொன்னாங்கன்னா அதாவது ஒருத்தருக்கு இன்னொருத்தர் குரல் கொடுக்க மாட்டாங்க, முடியாது. அவங்க ஒவ்வொரு நிர்பந்தத்துல இருப்பாங்க. அவங்க சொல்றது உண்மைதான். அது மாதிரி அந்த நிர்பந்தத்துல இருப்பாங்க இல்லையா எல்லாருமே. அவங்களுக்குன்னு சில வேலைகள் இருக்கும், ஏதோ சம்திங் இருக்கும். எல்லாருமே கண்டிப்பா உடனே உடனே ஆமாப்பா நானும் இப்படின்னு எத்தனை பெண்கள் வராங்க இன்னைக்கு? அப்படிலாம் கிடையாது. அண்ட் இன்னொன்னு, ஆண்களை விட பெண்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொன்னா இன்னொரு பெண் வரவே மாட்டாங்க. இது பெண்களுக்கான குணம். நான் பார்த்தது, ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் கூட வந்து ஒரு துணைக்கு நின்றுறாங்க. ஒரு பெண்ணுக்கு ஒரு பிரச்சனைன்னு இன்னொரு பெண் வந்து நிக்கிற பெண்கள் ரொம்ப கம்மி. ஆனா அது நீங்க சொல்லும் போது ஆச்சரியமா இருக்கு. மோடி அவர்களையும் பாஜகவையும் தூக்கி வச்சு இது வந்து பெண்களோட இதோட பாதுகாப்பு வேற எங்கேயும் இல்லை. மோடி அவர்களுக்கு வேற ஏதோ பட்டம் கொடுத்துருந்தீங்க, வீர புத்திரம் ஏதோ ஒன்று சொல்லியிருந்தீங்க, அது மாதிரி அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க. ஆனா நீங்களே உள்ளுக்குள்ள வந்து இது மாதிரி பிரச்சனைகளை சந்திச்சிருக்கீங்க. இவ்வளவு நடக்குதுன்னு மோடிக்கு தெரியுமா? அதான் கேட்கறேன். இவ்வளவு நிறைய உள்ளுக்குள்ள இன்னும் நிறைய நடக்குது, அண்ணாமலைக்கே தெரியுமா? இதெல்லாம் கேள்விதானே. அண்ணாமலைக்கே தெரியுமா நடக்கிற விஷயங்கள்? எனக்கு தெரியல. அண்ணாமலை காதுக்கே எடுத்துட்டு போக முடியுதா? முடியாது. நிறைய ஒரு குமுறல்கள் அப்படிங்கிறது உங்க மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு நிறைய இருக்கு. நான் சொல்ல போனா எனக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியே வர்றதுக்கே எலெக்ஷன் முடிஞ்சு எலெக்ஷன் டைம்ல எனக்கு கொடுத்த ப்ரெஷர்ஸ், அப்பெல்லாம் வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியே வர்றதுக்கே எனக்கு ஒரு 3 மாசம் ஆச்சு. நான் அந்த டைம்லயே நான் வெளியே வந்திருக்கணும். எலெக்ஷன் முடிஞ்சு வந்து நம்ம என்ன அழுத்தம் வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு இது மாதிரி 3 மாசம் அதை தாங்கி கொள்ளக்கூடிய அளவுக்கு என்ன? கட்சிக்குள்ள இருக்கவங்களே நம்மள இயங்க கூடாதுன்னு தான் நினைக்கிறாங்க. கட்சிக்குள்ள இருக்கவங்களே வந்து நீ ஏன் அந்த வேலையை பார்த்த, நீ ஏன் இந்த வேலையை பார்த்த, நீ ஏன் இதெல்லாம் கண்டுபிடிக்கிற, இங்க யாரும் இல்லையே, இந்த பூத்துல யாரும் இல்லையே, இதெல்லாம் கண்டுபிடிச்சா நீ எதுக்கு இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிற? அப்படி இருக்கும்போது நான் போய் 6 மாசம் எலெக்ஷனுக்காக டென்ட் போட்டு தங்கியிருக்கேன். அங்கேயே குடும்பத்தை விட்டு போய், உங்களை மாதிரி அந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே வந்து அவங்க காலையில ஃபுல்லா வேலை பார்ப்பாங்க, நைட்டு போய் அவங்க குடும்ப வேலையை பார்த்து அவங்க குடும்பத்தோட இருப்பாங்க. நான் ஒரு ஆளு சென்னையில இருந்து போய் குடும்பத்தை இங்க விட்டுட்டு குடும்பத்தை பாக்குறதுக்கு எங்க அம்மா கொண்டு வந்து இங்க என் பிள்ளைகளை பாக்குறதுக்கு வச்சுட்டு அவ்வளவு பிரச்சனைகளை நான் சம்பாதிச்சு என்னோட சொந்த செலவுல நான் போய் அங்க செலவழிச்சு அங்க இருந்து அங்க ஒரு இது பண்ணி எல்லா வேலையும் முடிச்சுட்டு வருவோம். நைட்ல நான் மட்டும் நானா எனக்கு சாப்பாடு ஆக்கி சாப்பிட்டுட்டு இருந்துட்டு கட்சி வேலை பார்த்து எத்தனை பெண்கள் அப்படி பாக்குறாங்க? இந்த அளவுக்கு உங்களுக்கு நான் டெடிகேட்டடா பாக்குறேன்னா பரவாயில்ல, இந்த பிள்ளை வந்து இறங்கி நின்று பண்ணுதுன்னு நீங்க ஒரு அங்கீகாரம் கொடுக்க வேணாம், என்னை மிதிக்காம இருக்கலாம்ல. ஆனா இது மாதிரி உழைப்புக்கு வந்து அங்கீகாரம் கிடைக்காமலே ஒரு கட்சி இருந்துச்சுன்னா நாளை பின்ன யாரும் சேர மாட்டாங்க, போக மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு வந்து பாஜக வந்து வளர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. யாரு வந்து அங்கீகாரம் அடைகிறா, இதுல யாரு ஆதாயம் அடைகிறாங்க எனக்கு தெரியல. எனக்கே இது ஒரு பெரிய கேள்வியா தான் இருக்கு. இந்த கட்சி வளருதுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அண்ணாமலையோட பேச்சு நிறைய பேரை ரீச் பண்ணியிருக்கு. அண்ணாமலையா ஓகே அப்படின்ற அண்ணாமலையே தெரிஞ்சிருக்கு. ஸோ இந்த கட்சியோட தலைவர் இவர் அப்படின்றதுல இந்த கட்சியோட செயல்பாடுகள் விறுவிறுப்பா காட்டிக்கிறது அண்ணாமலை, அதனால தெரியுது. கட்சி வளர்ந்துருக்குன்னு எதை வச்சு சொல்றது? பூத் பத்தி சொல்றோமா, இல்ல நம்ம ஏதாவது சீட்டு ஜெயிச்சிருக்கோமா? ஆனா கட்சி வளரல, அதுதான் நிசப்தம், அதெல்லாம் உண்மை. ஒரு உண்மையை சொல்லணும்னா பூத் எல்லாம் ஃபில் பண்ணி கொடுக்குற அந்த இது கூட நான் செக் பண்ண வரைக்கும் எலெக்ஷன்ல ஃபேக் எல்லாம் ஃபேக். ஃபெயில் கூட இல்ல, ஃபேக் ஃபேக். நான் ஃபேக் கண்டுபிடிச்சேன். ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு எடுத்துக்காட்டு சொல்லுங்க. என்ன ஃபேக்கா பண்றாங்க? அந்த புறத்துல நான் ஃபேக்கா நான் பூத் எல்லாம் ஃபில் பண்ணி வச்சிருக்கிறது சேம் அந்த நம்பர் இருக்குறாங்க அப்படிங்கறதெல்லாம் பொய் தான். இவ்வளவு பேர் உங்களுக்கு பூத்ல இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் பொய்யா தான் ஃபேக் வச்சிருந்தாங்க. 25ஆம் தேதி வந்து பாஜகல இருந்து நான் இனிமேல் இல்ல அப்படின்னு டிசைன் பண்றீங்க. ஆனா 21ஆம் தேதி தாவேக்காக கட்சி வேலை பாக்குறீங்க. ஒரு கட்சியில இருந்துகிட்டு இன்னொரு கட்சிக்கு வேலை பாக்குறது அப்படிங்கிறது 21ஆம் தேதி என்ன கட்சி வேலை பார்த்தேன்? புசி ஆனந்த் கூட நீங்க போயிருந்தீங்கல்ல, இந்த மாதிரி 2ஆம் கட்ட அந்த துவக்க விழா பணிகளை பார்க்கறதுக்காக கூட போயிருந்தீங்க. விஜய் அவர்கள் 2ஆம் கட்ட அந்த 2ஆம் ஆண்டு துவக்க விழா பணிகள் நடந்து போயிட்டு இருந்துச்சுல மேம், அப்போ புசி ஆனந்த் கூட நீங்க அந்த இடத்த பார்வையிட போனீங்கல்ல? இல்லையே. இல்லை, நான் வீடியோவில் பார்த்தேனே. நான் எங்கேயும் பார்வையிடலாம் பார்க்கலையே. 21ஆம் தேதி என்ன சொல்றீங்கன்னே புரியலையே. இல்லை, 25ஆம் தேதி தான் நீங்கள் வந்து கட்சியில் இருந்து பாஜகவில் இருந்து நான் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் அதுக்கு 4 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் டிவிகேவோட மகாபலிபுரத்தில் அங்கே இது நடந்துச்சுல்ல, அந்த 2ஆம் ஆண்டு துவக்க விழா, அந்த இடத்த பார்க்க போறீங்க. இப்பதான் புரியுது. நீங்க நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க நீங்க டிவிகேல சேர்ந்துட்டு. ஆக்சுவலா நான் ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிருந்தேன். அவரு ஒரு இது நம்பர் யார நான் வந்து ப்ரூவ் பண்ணணும். நான் ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிருக்கேன். இது நானும் அவரு ஒன்னாவா போயிருந்தோம். பாத்தீங்க நீங்க பின்னாடி போறீங்க, எல்லாம் 4 கார் நிக்குது, நீங்க ஒரு கார்ல போயிருக்கீங்க. ஏங்க நான் வேற கார்ல வர்றேன், அவங்க எங்க இருந்தோ வர்றாங்க, அவங்க வெளியே போறாங்க, நான் உள்ள போறேன். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல.
இதை வந்து ஏதோ நியூஸ்ல எடுத்து போது இது என்ன நிறைய பேர் கேட்டாங்க, என்ன டிவிக்கு போறீங்க, யாரு இதெல்லாம் நான் அந்த வீடியோ காமிக்கிறேன். நீங்க யதார்த்தமா சந்திச்சீங்களா இல்ல வந்து பணிகளை பார்வையிட அவர் பின்னாடி போறீங்க? நீங்க கட்சி நான் பார்த்தேன்னு சொல்லிட்டு போற தைரியம் எனக்கு இருக்கு, இல்லன்னா இல்லன்னு சொல்ற தைரியமும் எனக்கு இருக்கு. இது நான் என்ன திருட்டுத்தனமா பண்றேன்? இது நான் இல்ல, அதுதான் எனக்கு கேள்வி. பாஜக இருந்து விலகிட்டு நீங்க இன்னொரு கட்சிக்கு வந்து தைரியமா வந்து பணியாற்றலாம், வேலை செய்யலாம், யாரும் உங்களை கேள்வி கேட்க போறது இல்ல. அதனால ஒரு கட்சியில இருந்துகிட்டே இன்னொரு கட்சிக்கு போயிட்டு நம்ம பணிகளை பார்வையிடுறோம், இது மாதிரி வந்து வேலை செய்ய அப்படி பண்ணாதானே பண்ணேன்னு சொல்ல போறேன். நான் வேற ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிருக்கேன், அவங்க வெளியே போறாங்க, நான் உள்ள போறேன். அவங்களும் நானும் ஒன்னா இருந்தோன்னு எங்க யார் பார்த்தா? ஒன்னா நான் இல்லையே, நீங்க காட்டுங்க பாருங்க. அவங்க வேற பக்கம், நான் இந்த பக்கம் போய்கிட்டு இருக்கேன். அப்ப இந்த எல்லாம் கூட்டம் நிக்கிறத பார்த்தா ஓ டிவிக்கு இவங்க ஓ இங்கதான் நடக்குதானே நான் அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் அன்னைக்குதான் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் நானு. இதுதான் எல்லாருமே கேக்குறாங்க, நீங்க அனுப்பிச்சிருக்கீங்க. நான் சந்திக்கவே இல்லையா அவரை. அவரு போறாரு, வெளியில போறாரு, நான் உள்ள போறேன். அப்ப நான் கேட்டாங்க, அப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நான் பார்வையிட போல. ஏன்னா இது வந்து ஒரு திமுகல வந்து யாராச்சும் ஒருத்தவங்க வந்தாங்க அப்படின்னா நீங்க சொல்ற அந்த இதை நம்பலாம். ஆனா அது நடந்ததுக்கு அப்புறம் 4 நாள்லயே வந்து தாவாக்கால இணையறீங்க. அதுவும் அதே இடத்துல எங்க யதார்த்தமா சந்திச்சிட்டீங்கன்னு சொல்றீங்களோ அதே இடத்துல இணையறீங்க. மேபி கோஇன்சிடென்ஸா இருக்கும். எனக்கு அன்னைக்குதான் தெரியும், ஓ இங்கதான் அந்த ஃபங்க்ஷன் பண்ண போறாங்களா அப்படின்றதையும் நான் அங்கதான் கேட்டுட்டு வந்தேன். ஏன் இத்தனை நிர்வாகிகள் இங்க நிக்கிறாங்க, எதுக்கு இங்க இதுன்னு கேட்டப்போ எனக்கு அவங்க சொன்னதும் இங்கதான் அந்த ஃபங்க்ஷன் நடக்க போறான். ஆனா அது இன்னைக்கு நடந்தது 4 நாளைக்கு முன்னாடி, ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி. ஆனா எப்போ முடிவெடுக்கிறீங்க டிவிக்குள்ள ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு? முத நாள் தான். என்ன சொல்றீங்க? முத நாள் தான் அறிக்கை வெளியிடுறதுக்கு முத நாள். என்ன நிறைய கட்சிகள் இருக்கு, இது மாதிரி ஒரு மாநில பொறுப்புல இருந்து வந்திருக்கீங்க, இன்னைக்கு ஆளுங்கட்சி கூட போகலாம், இல்ல அடுத்து ஒரு அதிமுக. என்ன காரணம்? முத நாள் தான் நான் முடிவு பண்ணேன். ஆனா நான் யோசிச்சு என்னோட யோசனைன்னு ஒண்ணு இருக்கும்ல, நமக்கு எது செட் ஆகும், நம்ம இங்க இருக்கோமே, இங்க இது போனோம்னா சரியா இருக்குமா, நமக்கு நம்ம செயல்பட முடியுமான்றது யோசிச்சது வந்து என்னைக்கு வந்து தளபதி வந்து கொள்கை தலைவரா எங்க அப்பத்தா வேலு நாச்சியாரை வந்து முதன்மைப்படுத்தி சொன்னாரோ அன்னைக்கு என் மனசுல எனக்கு வந்து நமக்கு இந்த இடம் நம்மளுக்கான இடமா இருக்கும், நம்மளுக்கு அந்த ஒரு ஒரு இடம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது எனக்கு. கொள்கை தலைவரா ஒரு பெண்ணை ஏற்று ஒரு தலைவர் வரும்போது இதுல போகணுன்ற எண்ணம் அன்னைக்கு வந்தது. அதுக்கப்புறமா எனக்கு இந்த விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஓகே அப்படின்னு அந்த ஒரு மொமெண்ட்ல முத நாள் தான் நான் வீரமங்கை வேலு நாச்சியார் அவர்கள் வந்து அவங்க ஒரு கொள்கையில ஒரு படமா வச்சதுல இருந்து அவங்களுடைய வரலாற்றை பேசுறது எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஆனா நீங்க வந்து எங்களுடைய இது மாதிரி வீரப்பத்தா அப்படின்னு சொல்றீங்கல்ல, ஒரு கட்சியோட கொள்கை கோட்பாடு அப்படிங்கிறது அதை பார்த்து போறதுங்கிறது வேற, இல்ல இவங்களை வந்து உள்ள படமா வச்சுட்டாங்க, கொள்கையை ஃபாலோ பண்றாங்க, இதுக்காக நான் போறது அப்படின்னு சொல்றது முரணா இல்லையா? சரியா இருக்குமா? அது அந்த கொள்கை தானே எங்க கொள்கை. இல்லை நீங்கள் தேசியம் அப்படின்ட்டு எல்லாரையும் ஒன்றா பார்க்குறேன், நீங்கள் அந்த கொள்கை தான் என் கொள்கை அப்படின்னா குறிப்பிட்ட வட்டாரத்துக்குள்ளே சுருக்கிக்கிறீங்களே. வேலு நாச்சியார் அவர்கள் மட்டும்தான் சேர்த்துட்டாங்கப்பா, ஓகே அந்த கட்சியில் ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்னு. அப்படி கிடையாது. வேலு நாச்சியாரை மட்டும் வைக்கல அவரு, வேலு நாச்சியாரை வச்சுட்டாருப்பா போலான்னு கிடையாது, வேலு நாச்சியாரையும் வச்சிருக்காரு. நீங்க அப்படி சொல்லல, எங்க அப்பத்தாவையும் இது மாதிரி வச்சிருந்தாரு அப்படின்ட்டு தான் நான் கட்சியில வந்து ஜாயின் பண்றேன். இதோட அப்புறம் என்ன அப்படின்னு, அதாவது எங்களோட அப்பத்தாக்கு ஒரு மரியாதை கொடுத்து வேலு நாச்சியாருக்கு நம்மளோட அப்பத்தா தானே சாதி மதம் பார்க்காம எல்லாருக்கும் போராடினாங்களே, எனக்கும் போராடினாங்க, உங்களுக்கும் போராடினாங்க. எங்களோட அப்பத்தா அப்படின்னு சொல்றது என்ன ஏதாச்சும் உறவின் முறை ஏதாச்சும் வருதுங்களா? உறவின் முறைன்னா எங்க அரண்மனையில பிறந்தவங்க இல்லையா, அவங்க ராமநாதபுரம் சமஸ்தானத்துல பிறந்தவங்க தானே வேலு நாச்சியாரு. அவங்கள கல்யாணம் பண்ணி கொடுத்தது தான் சிவகங்கை அரண்மனை கோழிய, அவங்க பிறந்தது ராமநாதபுரம் இல்லைங்க. இல்ல அது நம்ம படிச்சிருக்கோம், போயிருக்கோம். 1700 போன்ற காலகட்டங்கள்ல அவங்க வாழ்ந்தாங்க. வேலு நாச்சியார் அவர்களுக்கு வந்து நீங்க பரம்பரை அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு முதல்ல வந்து செயல் அவங்களோட பிள்ளைங்க யாரு, அவங்களுக்கு அந்த ஒரு 7 தலைமுறை பேர் உங்களுக்கு தெரியுமா? அவ்வளோ ஹிஸ்டரிலாம் நமக்கு அவ்வளோ ஐ அம் நாட் வெல் வெஸ் வித் ஏன் ஃபேமிலில இருக்கவங்க பேர் கேட்டிங்கன்னா, ஆனா நீங்க வேலு நாச்சியார் அவர்கள் எங்களுடைய பரம்பரை அப்படின்னு சொல்றீங்க. அதாவது ராஜாக்கள் பேர் கேட்டிங்கன்னா தெரியும், ராணிகள் பேர் கேட்டிங்கன்னா தெரியும். இல்ல பரம்பரை அப்படின்னு சொல்றது, பரம்பரை அப்படின்னு சொன்னா அதுல சக்சஸ்ஃபுல்லா வந்த ராணிகள் ராஜாக்கள் இல்ல அப்படி சொல்லிக்க முடியாது. பரம்பரை அப்படின்னு சொன்னா இப்போ ரஞ்சனா நாச்சியார் மேடம் இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய நீங்கள் ஃபஸ்ட்டு பரம்பரை, உங்களுடைய அப்பா அம்மா 2வது பரம்பரை, உங்களுடைய தாத்தா பாட்டி 3வது பரம்பரை, அடுத்து வந்து பூட்டம் பூட்டி, அடுத்து வந்து ஓட்டன் ஓட்டி, அடுத்து வந்து செயல், அடுத்து தான் பறைன்னு வருது. இதுல வந்து அவங்க வராங்களா, இந்த ஒரு வகையால வராங்களா, இல்ல உங்க சமூகத்துல பிறந்துட்டாங்க அப்படின்னு நீங்க வந்து? அவங்க வந்து எங்க அரண்மனையில பிறந்தவங்க, எந்த வகையில எந்த வகையாரால வந்தவங்க, எந்த ராஜாவுக்கு பிறந்தவங்க, இத்தனை விஷயங்கள் இருக்குது. இதுல எங்க தாத்தாவுக்கு பிறந்தவங்க மூத்த ராஜாவோட
மகள் தான் அவங்க அப்படிங்கும்போது எங்களுக்கு அந்த வம்சாவளியில தான் நாங்கள்லாம் வரோம். அவங்களுக்கு மகன் யாரு, இவங்களுக்கு மகள் யாரு, அந்த ட்ரீ என்னன்னு பாத்தீங்கன்னா ராமநாதபுர சமஸ்தானம்ங்கிறது ஒரு சின்ன வட்டம் கிடையாது. அது ஒரு பெரிய டைனாசிட்டி. அது எத்தனையோ பிரிவுகள் இருக்கு, எத்தனையோ தாத்தாக்கள் ராஜாக்கள் இருக்காங்க. அவங்க ஒவ்வொருத்தருக்கும் மனைவிகள் நிறைய ராணிகள் இருக்காங்க. ஸோ மனைவிகள் நிறைய பேர், அவங்க குழந்தைகள். ஸோ இது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு போன மாசம் தான் தெரியும். ஒருத்தர் என்கிட்ட சொன்னாரு, நான் உனக்கு சித்தப்பா முறமான்னு சொன்னாரு. எனக்கு புரியாதுங்க. நான் அந்த உங்க தாத்தா இருக்காருல்ல, பெரிய தாத்தாக்கு பிறந்தவங்க இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. கன்ஃபியூஸ் ஆயிடுவேன். எனக்கு அந்த உறவு முறைகள் அவ்வளவு தெளிவு. ஏன்னா பெரிய ஃபேமிலி எங்களுது. இன்னைக்கு வரைக்கும் எங்களோட உறவினர் அப்படின்றதுக்கான மரியாதை எங்க போனாலும் எல்லாருக்கும் கொடுப்போம் மொழிய. எல்லாரையுமே நான் தெரிஞ்சுக்கணும்ன்றது முடியாத ஒரு விஷயம், முடியாத விஷயம், பிடிக்காத விஷயம், முடியாத விஷயம். ஓகே, இல்லை நான் கேட்குறேன் அப்படின்னா, இவங்க இப்போ 4ஆம் தமிழ் சங்கத்தை நிறுவிய பாண்டித்துரை தேவர் சேதுபதி அவங்களுடைய பரம்பரையிலிருந்து வந்தனா நானே இப்படி தமிழ் பேசுறேன் அப்படிங்கிறதுல எனக்கு சங்கட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. தமிழ் பேசுறதுக்கும் அதை கத்துக்கிறதுக்கும் நம்மளுக்கு ஆர்வமும் அந்த மொழியோட அந்த பற்றும் இருந்தா போதும். ஆனா இவங்க பரம்பரையிலிருந்து வந்தேன் அதனால எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றது, பரம்பரை இந்த இடத்துல சொல்றது அப்படிங்கிறது தேவைதானா? நமக்கு தமிழ் நம்ம ரத்தத்துல இருக்கணும் இல்லையா, தமிழ் உணர்வு. நமக்கே இல்லைன்னா அடுத்தவனுக்கு இருக்கணும்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? நமக்கு இருந்தா தானே நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்லணும் தானே. அந்த பேரை சொல்லும் போது ஏன்னா அவங்களுடைய பேத்தி அப்படிங்கிறாங்க, அந்த தமிழ்ல இவ்வளவு சொல்றாங்க, தமிழ் அடிச்சு அந்த லாளா கூட உச்சரிக்க மாட்டாங்க அப்படிங்கிற கேள்வி வந்துடும். இப்பெல்லாம் சொல்றேன், நீங்க ஏன் அது சரியா வர மாட்டேது அப்படி இல்லை, என்ன சரியா வர மாட்டேது, இது மாதிரி தமிழ்னு உச்சரிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்ல ஏன் உச்சரிக்கல? தமிழ் தானே சொல்றேன். அதுக்கு சிறப்பே அதுதான். இவ்வளவு நாங்க இந்த ஃபேமிலி அப்படின்னு சொல்றாங்க, தமிழ்னு சொல்றாங்க, ஏன் அதை சரியா சொல்ல மாட்டாங்க? ஆனா இதை மட்டும் அதாவது இந்த வேலை இல்லாம நிறைய பேர் இருக்காங்க. நீ லாவ நல்லா சொல்லல, லோவ நல்லா சொல்லல, உன் வேலை என்னவோ அதை பாருங்க. அதை விட்டுட்டு சும்மா நீ லாவ சொல்லல, நீ அவங்க பேத்தி, நீ இதை நல்லா சொல்றேன். மொழி என்ன வெறும் பற்று, வெறும் ஆர்வம் இருந்தா போதும். உங்களை மாதிரி ஆர்வம், அதை கத்துக்கணும்னு ஆர்வம், மொழிக்கு அறிவு கூட தேவையில்ல, ஆர்வமும் அதை கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி இருந்தா மட்டும் போதும். கரெக்ட் தானே? ஆமா. ஆனா இது மாதிரி நீங்க சொல்லும் போதுதான் இந்த ஒரு கேள்வி வருது, அப்படிப்பட்ட நீங்க இதை கரெக்டா உச்சரிக்கணும்ல அப்படின்ட்டு சில பேர் சொல்றாங்க. அதனால நாங்க செய்யற நல்ல விஷயங்களை பாருங்க. ஏன் உள்ளுக்குள்ள இருக்க என்னமோ ஒண்ணு, அந்த லாவ நீ நல்லா சொல்லலான்றத சொல்றது எவன் சொன்னா அவனை கூட்டிட்டு நேர்ல கூப்பிட்டு உட்கார வைங்க. அவன் எதை நல்லா சொல்லன்னு நான் சொல்றேன். கரெக்ட். நீ என்ன நான் லா நல்லா சொல்லல, அப்பா நீ பெரிய அறிவாளி இல்ல, நான் என்ன சொல்றேன், நீ பெரிய அறிவாளி, நான் லாவை விட்டுட்டேன், லா நல்லா சொல்லல, நீ அறிவாளி, நீ வா நேர வா. ஏன் நான் லா சொல்லல, நீ நேரா வா அறிவாளி, என் கூட உட்கார்ந்து பேசு, உனக்கு என்ன இதுலன்னு நான் சொல்றேன், வா விவாதத்துக்கு வா. அது மாதிரி ஹிந்தி டீச்சர் போஸ்டே போய் போட்டிருப்பீங்க போல. ஆமா, அத இது மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பாருங்க. அவங்கள கூப்பிட்டு எல்லாம் மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படி அவங்களுக்கு ஃபோன் பண்றாங்க, நீங்க நம்பர் போட்டுருந்தீங்களோ? அதுல நம்பர் இருந்தது, அவங்கள கூப்பிட்டு எல்லாம் மிரட்டி. நீங்க எந்த காலகட்டத்துல கத்துக்கிட்டீங்க? நான் இப்பதான் கத்துக்கிட்டேன், ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. பிஜேபி இணைஞ்சதுக்கு அப்புறம் தான். ஸ்கூல் படிக்கும்போது படிச்சது வேற. ஸ்கூல் படிக்கும் போதே படிச்சிருக்கேன். ஆனா நமக்கு அப்ப ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் மார்க் வாங்கணும்ன்றதுக்காக படிக்கிறது, அந்த மொழியை கத்துக்கணும்னு படிக்கிறது. பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சப்ப ஹிந்தி இருந்துச்சு. ஆமா இருந்தது. அப்ப நான் மார்க் வாங்கணும்னு படிச்சதுதான். ஆனா அது அப்ப கட்டாயமா இருக்கு. இப்போ படிச்சது கோச்சிங்ல படிச்சது இது நான் என்னோட இன்ட்ரெஸ்ட்ல படிச்சேன். நான் இப்ப ஸ்பெஷலா எனக்குன்னு ஒரு டீச்சர் வச்சு, அவங்க தான் அந்த டீச்சர். ஓ, ஸ்பெஷல் டீச்சர். நிறைய பண செலவாகுமே மாசம் இவ்வளவு அப்படின்னு. அதனால என்ன பண செலவு வச்சுதான் ஆர்வம் இருக்கு ஹிந்தி கத்துக்கணும்ட்டு. ஆமா, காசு இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? காசு இல்லாதவங்க கத்துக்க கூடாதுன்றது கிடையாதுங்க. இல்ல என்ன பண்ணுவாங்கன்னு கேக்குறேன். ஆர்வம் இருக்கு. காசு இல்லாதவங்க எல்லாம் நாங்க ஹிந்தி தான் கத்துக்கணும்னு கேட்டாங்களா அவங்க கிட்ட? இல்ல, நீங்க யாராச்சும் கேட்கல அது மாதிரி? உள்ளுக்குள்ள நிறைய பேருக்கு ஹிந்தி கத்துக்கணும் அப்படின்னு இருந்துச்சு. யாருக்கு இருந்துச்சுன்னா யாரு கேட்டது யாரு? இல்ல உங்களை யாரையும் கேட்கல. என்ன யாரு எப்படி இருப்பாங்க? எனக்கு அந்த அவசியம் தேவைப்பட்டது. அந்த தேவை இருந்தது. நான் ஒரு தேசிய கட்சியில இருக்கேன், நிறைய பேர் ஹிந்தி பேசுறவங்கள தான் சந்திக்கிறோம், நம்ம டெல்லி டிராவல் பண்றோம் வரோம். அப்போ நமக்கு 4 பேர் ஹிந்தி தெரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னும் பேசுறதுக்கு ஈஸியா இருக்குன்றனால நான் ஹிந்தி கத்துக்கிட்டேன். அது போக தெலுங்கு கத்துக்கிட்டேன். தெலுங்கு படங்கள்ல நடிக்கணும், மலையாள படங்கள்ல நடிக்கணும்னு மலையாளம் ஒரு 2 மாசம் கத்துக்கிட்டேன், தெலுங்கு கத்துக்கிட்டேன். இந்த மாதிரி லாங்குவேஜ் நான் ஒரு தடவையும் ஒவ்வொரு லாங்குவேஜ் கத்துக்கிறது எனக்கு பிடிக்கும். மொழி பற்று எனக்கு இருக்கு. அது ஒரு மொழியில இல்ல, எல்லா மொழியும் நான் விரும்புவேன். ஆனா அந்த மும்மொழியை ஏத்துக்குங்க அப்படிங்கிறது தான் தப்பு. திணிக்க கூடாது, நீ கண்டிப்பா கத்துக்கணும். ஆனா நீங்க ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி திணிச்சிருந்தீங்களே மேம்,
ஒரு போஸ்ட்ல பார்த்துருந்தேன். என்ன டென்ஷன்? ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் வந்து மும்மொழி கொள்கையை சாதகமாக பார்த்து உடனே ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதாவது மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிறதுங்கிறது 3 மொழி கத்துக்கிறது தப்புன்னு நான் சொல்லலை. ஆனா அது ஹிந்தின்னு வருது. ஹிந்தின்னு வரும்போது நாங்க நிராகரிச்சிருவோம் உங்களை. சரி, ஓகே, இது ஒரு ஆலோசனையா போக போகுது அப்படின்னு நினைக்கும் போதுதான் இது விவாதமா கூட இல்லை, கொடுக்கவே முடியாதுன்ற நிராகரிப்பு வருது. இல்லை, நீங்கள் சொல்கிறது அதை ஏற்றுக்க முடியாது. ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி மும்மொழி கொள்கைன்னா அவங்க எதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, ஹிந்தியை உள்ளே கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணுறாங்கன்னு தெரியுது. அது தெரிஞ்சு தான் நீங்கள் எழுதுறீங்க சோசியல் மீடியாவில், இந்த மாதிரி தமிழக முதலமைச்சர் உடனடியாக இதை வந்து தாமதிக்காமல் உடனே வந்து இதுக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படின்ட்டு. அப்போ உங்களுக்கு அதோட ஆபத்து புரியலையா என்னன்னு கேட்குறேன். அப்போ நான் ஹிந்தியை வந்து இவ்வளோ தூரத்துக்கு எதிர்த்து ஹிந்தியை தான் திணிக்கிறோன்ற ஒரு இது எனக்கு தெரியல. வேற என்ன லாங்குவேஜ் நினைச்சீங்க? பிஜேபி காட்ட போறாங்க, ஒன்று ஹிந்தியா இருக்க போது, ஒன்று சான்ஸ்கிரிட்டா இருக்க போது. இல்ல, அப்படி சொல்ல வரல. எனக்கு நான் 3 மொழிகள் கட்டாயமா இது பண்ணணும் அப்படின்னா ஓகே, இதை முதலமைச்சர் ஏத்துக்கிட்டாருன்னா இன்னொரு மொழி கற்றுக் கொடுத்தாங்கன்னா ஓகே, நல்ல விஷயம்தான். அப்படி அப்போ இத்தனை பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஒரு நாட்டில் என் வீட்லயே ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா ஒரு விஷயம் நான் சொல்றேன், எப்ப நம்ம எல்லாரும் இந்த விஷயத்த போய் செய்வோம் அப்படிங்கும்போது 8 பேர் இல்லை, இது எனக்கு பிடிக்கல, வேணாம், இந்த விஷயத்துல நம்ம தலையிட வேணாம்னு சொன்னாங்கன்னா அதை தான் செய்வோம். 2 பேர் வேணாம், இல்லை நம்ம இதை செஞ்சுதான் ஆகணும்னு சொன்னாங்கன்னா நம்ம விட்டுருவோம் இல்லையா? அதுல மெஜாரிட்டி பார்க்கணும். மெஜாரிட்டி. உங்க வீட்டில் நீங்கள் குறிப்பாக சொல்லும்போது தம்பியை சொன்னீங்களா, நம்ம வெளியில் போகும்போது கூட மாஸ்க் போட்டு தான் வர சொல்லுவார் அப்படின்ட்டு. அதை கேட்கும்போது வந்து எங்களுக்கு வந்து ஒரு விதத்தில் வந்து ஆலங்கமாக இருந்தாலும் ஒரு விதத்தில் வந்து எந்த அளவுக்கு வந்து இவங்க கட்சியில் பணத்தையும் செலவு பண்ணிட்டு நேரத்தையும் செலவு பண்ணிட்டு வெளியிலையும் இந்த மாதிரி மாஸ்க் போட்டு போகிறாங்கன்னா என்ன குடும்பம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. உண்மையில அந்த இடத்துல நீங்கள் வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஒரு ஆதங்கம், அந்த ஒரு உணர்வு வேற மாதிரி ஒரு கலக்கம் இருந்தது எனக்கு. அது ரொம்ப பாதிச்சுது. என்ன பாதிச்ச அந்த நொடின்னு சொன்னா அது ஒரு வெளியே போகும்போது நீ மாஸ்க் போட்டுக்கோன்னு சொல்லும்போது அப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்? அப்ப இது விஷயமா நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். நிறைய பாஜக இருக்கிறவங்க வந்து இன்னைக்கு மாஸ்க் போட்டு வெளியில போறது இல்லை, உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களும் இப்படி சொல்ற போறது இல்லை. ஆனா தம்பி இப்படி சொன்னாருன்னா என்ன காரணம்? அதுவும் குறிப்பிட்டு உங்களை சொன்னாரு அப்படின்னு. என் தம்பியும் சினிமா தான். ஓகே, அவனும் சினிமா. வாய்ப்புகளா இருக்கட்டும், மற்றபடி ஏதாச்சும் நீ வந்து என் கூட வரும்போது ஒரு படத்தோட ப்ரிவியூக்காக போகிறோம், என் கூட வரும்போது பிஜேபியில் இருக்காங்களே அவங்க அக்கா, அப்போ வந்து இவனை நம்ம வேலைக்கே வச்சுக்க கூடாது, இவனை கூட நம்ம ட்ராவல் பண்ணக்கூடாதுன்னு 4 பேர் என்ன நினைப்பாங்க? வெளியே போகும்போது இவங்க ஃபேமிலியா நீங்கள், அப்போ நீங்கள்லாம் பிஜேபி, அப்போ உங்களோட சிந்தனைகள் வேற மாதிரி இருக்கும். இது எல்லாத்துக்கும் மேலே இது ஒரு விதமான ஒடுக்குமுறை, இது ஒரு விதமான ஒரு என்ன சொல்றது, ஒடுக்குமுறையோட வேகமானது இல்லை. இந்த கட்சியில் இருக்கிறவங்களாம் இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறது கூட ஒரு சர்வாதிகாரம், ஒரு அச்சத்தை ஊட்டுறது மாதிரி. இது ஒருத்தர் 2 பேர் இல்லைங்க. எனக்கு வந்து ரொம்ப தெளிவு வந்தது எப்பன்னு சொன்னீங்கன்னா, விஜய் சேதுபதி அவர்களோட ரொம்ப நிறைய நேரம் இதை பத்தி உரையாடினேன். அவர் எனக்கு சொல்லி புரிய வச்ச விஷயங்கள், எனக்கு இந்த விஷயங்கள் புரிதல் இல்லாமலே நான் நிறைய நாள் இருந்திருக்கேன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு புரிதல் அவர் கொடுத்தாரு. கரெக்ட். அப்போ நம்மளை சுத்தி இருக்கவங்க எல்லாரும் இப்படிதான், நீங்க எப்படி இதை ஏத்துக்கிட்டு இந்த இடத்துல இருக்கீங்க? ஏத்துக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது இதை? ஆனா நீங்க வந்து பழகுறதுல நிறைய பேருக்கு வந்து இந்த ஒரு சித்தாந்தத்துல ஒன்று போறது இல்லை. என்ன எதுக்குதான் கேக்குறாங்க? என் கூட டிராவல் பண்றவங்க, என் கூட பிறந்தவங்கல இருந்து இது எப்படி நீ என்னால ஏத்துக்க முடியுது? இவங்க போற போக்கு உனக்கு தெரியலையான்றது எனக்கு பல பேர் என்கிட்ட கேட்டதுக்கு அப்புறமா தான் எனக்கு உண்மையிலே தப்பா போய்கிட்டு இருக்குன்ற ஒரு உணர்வு எனக்கு லேட்டா தான் வந்து. அதை நான் ஒத்துக்கிட்டு தான். 8 வருடங்கள் அப்படிங்கிறது ரொம்ப தாமதம். ஆனா 8 வருடம் தாமதம்ன்றது காரணமும் இருக்கு. அதுக்கு ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒரு காரணம் இருந்தது. தலைமை மாறுது, வேலைகள் நமக்கு வேற வேற மாதிரி கொடுக்கப்படுது. ஸோ அதில் டைவர்ட் ஆகுறோம். நம்ம பர்சனல் வேலைகள் இருக்கு. இது எல்லாம் பார்க்கும்போது 8 வருடம் நம்ம இதில் தொலைச்சிருக்கோம் தான் நம்ம சொல்லணும். 3வது கட்சி அப்படிங்கிறதுல ஐக்கியமாயிருக்கீங்க. நான் இது 3வது கட்சின்னு நான் நினைக்கல. இன்னைக்கு தளபதியோட வெற்றி கழகம் தான் வந்து அடுத்து இல்ல நீங்க பயணம் பண்ண போற கட்சின்ற தாவாக்காவது 3வது. ஆமா, சில பேர் சொல்லுவாங்க அரசியல்ல வந்து ரொம்ப பக்குவப்பட்டவங்க சொல்லுவாங்க, போற குதிரை அப்படிங்கிறத மாத்தலாம், ஆனா பாதை அந்த கொள்கை அப்படிங்கிறத மாற்றக்கூடாது அப்படின்ட்டு. பாஜகவுக்கும் இன்னைக்கு தாவைக்காக்கும் கொள்கை அப்படிங்கிறது சுத்திலும் முரணா இருக்கு. நீங்க பாதையை மாத்திருக்கீங்களா இல்ல குதிரையை மாத்திருக்கீங்களா? புதிய பாதை கொள்கைன்றது வந்து தவறுதலா பாஜக போய்கிட்டு இருக்கு. அதாவது தேசியம் தெய்வீகம்ன்றது வந்து எல்லா மேல இருக்கவன் கீழே இருக்கவன் எல்லாம் கலந்தது தான் வந்து தேசியம்னு, தெய்வீகம்ன்றது எல்லா மதத்தவருக்கானதும் தெய்வீகம்ன்றதும் தான் கொள்கை.
அதைத்தான் தளபதி சொல்றாரு. ஆனா அதே கொள்கையை மாற்றுப்போக்குல வேற எங்கேயோ கொண்டு போய்கிட்டு இருக்கிறது பாஜக. அந்த பாதை மாறி போய்கிட்டு இருக்குது. என்னோட பாதை அதுல எனக்கு அது அந்த பாதையோட சந்தேகம் எனக்கு வர ஆரம்பிக்கிறனால என் பாதையில நான் தெளிவா இருக்கணும்ன்றனாலதான் நான் வெளியே வந்தேன். கட்சியில் வந்து இணைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு புகைப்படத்தை பார்க்க முடியும். எல்லா கட்சியிலையும் மாநில தலைவர் முன்னிலை இணைஞ்சிட்டாங்க, மத்திய உள்துறை அமைச்சர் தலைவர் இணைஞ்சிட்டாங்க, இது மாதிரி கட்சியோட தலைவர் ஒருங்கிணைப்பாளர் மத்தியில் இணைஞ்சிட்டாங்க அப்படின்ட்டு எதுவுமே பார்க்க முடியலையே. விஜய் முன்னிலையில் நீங்கள் இணைகிறது என்ன காரணம்? இல்லை, இது ஒரு ட்ரெண்டாக இருக்குது. நாம இன்னைக்கு இங்கே போயிட்டோம், ஓட்டு போட்டுட்டோன்னா எல்லாரும் வந்து நான் ஓட்டு போட்டேன்னு காட்டணும், எல்லாம் நான் இங்கே இணைஞ்சிட்டேன்னு காட்டணும், நான் இந்த படம் பார்த்துட்டேன்னா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டேன், இந்த ஃபோட்டோ போட்டுட்டாதான் நான் வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தேன், அந்த டிக்கெட்டையே போட்டுறணும், முதல்ல ஃபோட்டோ போட்டு நான் இந்த படம் பார்த்துட்டேன்னு அர்த்தம். அப்போதான் நான் யாருக்கு காட்டணும்? நான் இது வரைக்கும் யாருக்கிட்டையும் நான் பாஜகவில் இணைஞ்சதுக்கும் நான் யார்ட்டையும் எல்லாம் காட்டி இல்லை. சந்திச்சிங்களா? சந்திச்சிருக்கேன், சந்திச்சு தான் இணைகிறேன். இல்லை, ஏன் கேட்குறேன்னா இப்போ கட்சியிலிருந்து வெளியில வரும்போது ஒரு அறிக்கை விட்டு எல்லாருக்கும் வந்து இது மாதிரி ஒரு கட்சியில டிராவல் பண்ணணும், ஆனா ஒரு இன்னொரு கட்சியில அடுத்தவங்களுக்கு இருக்க ஆர்வம் எனக்கு புரியுது, ஒரு கட்சியில இனிமேல் நம்ம டிராவல் பண்ண போற ஒரு இடத்துல தலைவர் கூட இருக்கிற நிறைய விஷயங்களை இனிமேல் பார்க்கதான் போறாங்க. இல்ல, இது வந்து நார்மலா உள்ள மாவட்ட செயலாளரோ ஒன்றிய செயலாளரோ வெளியேறி இது மாதிரி ஜாயின் பண்ணா கேள்வியே நான் அதை கேட்க மாட்டேன். அங்க ஒரு மாநில பொறுப்புல இருந்திருக்கீங்க, அந்த ஒரு முக்கியத்துவம் இந்த கட்சியில இருக்கா அப்படிங்கிறதுக்காகலாம் இந்த ஒரு புகைப்படம் கூட வெளியில வரலையே. நீங்க சந்திச்சிங்களா, சந்திக்கலையா, ஏன் அப்படின்னா அங்கே மாநாட்டுக்கு 2ஆம் கட்ட அந்த பணிகள் நடைபெறும் போது நீங்க வெளியிலே தடுத்து நிறுத்தப்பட்டீங்க அப்படின்லாம் கேள்வி கேட்டாங்க. எல்லார் வண்டியுமே தடுத்து, பிரசாந்த் கிஷோர்ல இருந்து எல்லார் வண்டியுமே நிறுத்தி தடுத்து நிறுத்துறதுன்றதுக்கு வித்தியாசம் நிறைய இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணாங்க, 15 நிமிஷம் பண்ணி எல்லாரையுமே செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக செக் பண்றாங்க. செக் பண்ணி பாஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுனால. எடுத்தீங்களா? உங்களுக்கு என்ன கலாட்டா தானே, நீங்க கலாட்டாக்கு எக்ஸ்க்ளூசிவா உங்களுக்கு நான் போட்டோ கொடுக்கணும், அவ்வளவுதான், நான் கொடுத்துட்றேன், அவ்வளவுதானே. இல்ல, அது உங்களுக்குமே அது கட்சியில பணியாற்றவங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியா இருக்கும்ல. இப்ப தாவேக்கல இருக்கிறவங்களுக்கு இல்ல, அது வந்து என்னோட பொறுப்பு அறிவிக்கும் போது அதை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அதை நான் வெயிட் பண்ணி இது பண்றேன். என்னோட பொறுப்போட தலைவரோட இருக்கிற போட்டோ போடணுன்றதுக்காக. அதுல இவ்வளவு பேருக்கு இவ்வளவு ஆர்வம் இருக்குன்னா பொறுப்போட சேர்ந்துதான் இன்னும் சந்தோஷம் தானே. எனக்கு இருக்க பொறுப்பையும் சேர்த்து தலைமையே அறிவிக்கும். மேடம் வந்து இதுல எதுவும் புறக்கணிக்கப்பட்டுட்டாங்களோ, இது மாதிரி அவங்களுக்கு சந்திக்க நேரம் கொடுக்கலையோ அப்படியா தான் நான் சொல்ல போறேன். இன்னைக்கு எனக்கு இது கொடுக்கல அப்படின்றது நான் சொல்ற மாதிரி அதையும் நான் சொல்ல தானே போறேன். ஓகே, திரைப்படத்துறையிலிருந்து இன்னைக்கு வந்து அரசியல்ல வந்து பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப வரவேற்கத்தக்கது. அதுதான் ஒரு ஆரோக்கியமான அரசியல். நீங்க வந்து இங்க இருந்து நிறைய மக்கள் பணியாற்றிருக்கீங்க, தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கீங்க, நிறைய சிக்கல்கள் நிறைய சவால்கள் அப்படிங்கிறது சந்திச்சிருக்கீங்க. இந்த 8 வருட கால அரசியலை திரும்பி பார்க்கும்போது என்ன ஒரு உணர்வு அப்படிங்கிறது ஏற்படுது? நிறைய டைம் நான் வந்து இதுக்கு கொடுத்துருக்கேன். இதை வந்து இன்னைக்கு வந்து நம்மளை நிராகரித்து பேசும்போது, இத்தனை நாள் 8 வருடங்களா என்னை அக்கான்னு கூப்பிட்டவங்க இன்னைக்கு கூத்தாடி கட்சிக்கு போகிற கூத்தாடின்னு சொல்கிறது, இதெல்லாம் என்னை பாதிக்குது, என்னை யோசிக்க வைக்குது. நம்ம டயத்தை தப்பாக கொடுத்துட்டோமா? 20 செக்ரட்டரியில் ஒரு செக்ரட்டரி, ஒன் அமாங் தெம் தான் இவங்க போனதை பற்றி எனக்கு பெரிய ஐம் நாட் கிவிங் மச் இம்பார்ட்டன்ஸ் டு ஹர் ரெசிக்னேஷன் அண்ணாமலை சொன்னது. இது எல்லாம் வச்சு பார்க்கும்போது நான் என் டயத்தை தப்பாக கொடுத்துட்டேனோ அப்படின்னு தோண வைக்குது. இனி அட்லீஸ்ட் நம்ம கொடுக்குற டைம், நம்ம செயல்படுற செயல்கள் கொஞ்சம் நிதானமாக பண்ணணும். நம்ம தவறுதலாக எதுவும் பண்ணிடக்கூடாதுன்றதுல கொஞ்சம் ஒரு நிதானம் வந்திருக்கு. நிதானம் கிடைச்சிருக்கு. நம்ம உழைப்பு மட்டும் இருக்கக்கூடாது, அதுக்கான அங்கீகாரம் கொஞ்ச நாள் கிடைக்குதா, அதுக்கப்புறம் நம்ம எஃபோர்ட் போடுவோம் அப்படிங்கிறது மாதிரி. அப்படி கிடையாது. நம்ம இல்லை, அதான் கரெக்டாக இருக்கும் மேம். நம்ம ஒரு உழைப்பு போடுறோம் அப்படின்னா அதுக்கு அங்கீகாரம்னா அது பதவி தான் கொடுக்கணும்னு இல்லை, அதுக்கு மகிழ்ச்சி மாதிரி கூட இருக்கிறவங்க வந்து ஒரு வாழ்த்து தெரிவிச்சாலே போதும். ஓகே, இந்த ஒர்க்கை நீங்க எடுத்துக்கங்க, இதை நீங்க பண்ணுங்கன்னு சொல்றதே ஒரு அங்கீகாரம் தான். நம்ம மேல நமக்கு வைக்கிற நம்பிக்கை, நமக்கு கொடுக்குற நம்பிக்கை, உண்மையில இந்த நம்பிக்கை இருக்கு, இந்த ஈவெண்ட் எடுத்து நீங்க பண்ணுங்க, ஓகே இந்த இது நீங்க பாத்துக்கீங்க, இந்த ஒரு போராட்டம் பண்ணணும்ன்றாங்க, உங்க தலைமையில் நீங்க எடுத்து நீங்க இந்த போராட்டத்தை நடத்துங்க அப்படின்னு நம்ம நம்பி கொடுக்கறது தான் நமக்கு கொடுக்குற அங்கீகாரம். எங்களுக்குமே ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ வருஷம் நாங்களும் உங்களை தொடர்ந்து பார்க்குற திரைப்படங்களாக இருக்கட்டும், கட்சியில இருக்கட்டும், ரொம்ப போல்டாக உங்களுடைய கருத்துக்களை வந்து வெளியில் சொல்கிற நீங்கள் என்ன எங்களுக்கெல்லாம் வருதுன்னா, ஒரு 8 வருஷமாக இது மாதிரி உங்களுடைய உழைப்பு நேரத்தை வந்து நீங்களே சொல்கிறீங்க வீணடிச்சிட்டீங்க அப்படின்ட்டு. இந்த கால அரசியலில் ஒரு பெண்கள் அப்படிங்கிறவங்க தொடர்ந்து வந்து அடுத்தடுத்த கட்ட நகர்வுகளுக்கு போகணும். அந்த மொத்த உலகத்தையும் வந்து ஒரு பெண் சக்தி அப்படிங்கிறது இயக்கிட்டு இருக்கு. அதை இன்னும் நிறைய நம்ம நம்புவோம். அந்த மாற்றம் உங்கள் மூலமாகவும் நிகழும் அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. Velamal feels proud to honor the physical education teachers with 5 cars and 15 lakhs. Supreme Mobiles and Supreme Super Apple Days. Get instant discount up to 15,000 on iPhone. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.